श्रीवेङ्कटाजितनयं तत्पादकमलाश्रयं बाहूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे आगारत्रयसम्पन्नामरविन्दनिवासिनीम् अशेषजगदीस्त्रीं वन्दे वरदवल्लभां मातापिता युवदयस्तनया उबूदिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यः सनत्कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना श्रीनगर्यां महापुर्यां ताम्रवर्णीतरे तटे श्रीतिन्त्रिणीमूलधाम्ने षटकोपाय मङ्गलम्. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்மாழ்வாருடைய வைபவம் அதுல ஒரு சில பகுதிகளை பார்த்து வருகிறோம். அதுல சென்றைய பதிவில் ஆழ்வாருடைய அவதாரம் எப்படி நிகழ்ந்தது, அந்த அவதாரத்தின் போது அவருடைய தாய் தந்தையர்கள் எப்படி, அவர் பிறந்தவுடன் 12 நாட்கள் பார்க்கிறார், எதுவுமே சாப்பிடல, பேசல, அழல. அந்த குழந்தையை எம்பெருமானுடைய அருளால் கிடைக்கப்பெற்ற அந்த குழந்தையை திருக்குறுகூரிலே உள்ள பொலிந்து நின்ற பிரான் எம்பெருமானுடைய சன்னதியில் கொண்டு சென்று, என்ன பெருமானி, இவ்வளவு வேண்டியது பிறகு அழகாக ஒரு பிள்ளையை அருளினீர், ஆனா அந்த குழந்தை எதுவுமே பேசலையே, எதுவுமே அழலையே, அப்படியே இருக்கே, சாப்பிட கூட மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லி, இதற்கு நீங்க தான், நான் என்ன அபசாரம் பண்ணேனோ அதனால் இதற்கு நீங்கள் தான் விடை கூற வேண்டும், நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும்ட்டு அங்கேயே விட, ஆனா எப்போ பெருமான் அந்த அழகிய நம்பி தானே பிறப்பதாக சொல்லி அந்த எம்பெருமானே பிறந்தானோ, அப்போது பிராட்டியை போலே எம்பெருமானை விட்டு அகலாத அனந்தன் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று அனைத்து கைங்கரியங்களையும் செய்யக்கூடிய அந்த அனந்தனானவன் ஒரு புளிய மரமாக திருக்குறுகூரிலே அதற்கு முன்னமே அவதாரம் செய்து தன்னுடைய அடிமை தொழிலை செய்ய தயாராக இருக்க, அங்கு அந்த குழந்தையானது தியான நிலையிலேயே இருந்தது. அதற்கு மாற்றாக, அதாவது தன் மற்ற குழந்தைகளுக்கு மாறாக நடந்து கொண்டதனால் மாறன் என பெயரிட்டு அந்த குழந்தை தியான நிலையிலேயே இருந்தது. இப்போ புளிய மரத்துக்கு கீழே இருக்கு, அந்த குழந்தை பேசல, சாப்பிடல, சிரிக்கல, எதுவுமே பண்ணல, வளர்ந்துட்டு இருக்கு, தியானத்திலேயே இருக்கு. எம்பெருமான் பார்க்கிறான், இப்போ இந்த குழந்தைக்கு நாம் ஞானத்தை அருள வேண்டும், ஞானத்தை அருளணும் இல்லையா? அதனால என்ன பண்றார் பெருமான், அங்கு விஸ்வக்சேனர், அதாவது சேனை முதன்மையர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரை, அந்த கணங்களுக்கு தலைவரான அவரை அனுப்புகின்றான். அது சொல்றான், விஸ்வக்சேனரே, திருக்குறுகூர்ல ஆழ்வார்னு அவதாரம் பண்ணி இருக்கார், அவருக்கு சென்று அனைத்து விஷயங்களையும் விஷய ஞானங்களையும் அளித்து வர வேண்டும். போயிட்டு இந்த வேதங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் அவருக்கு அருள வேண்டும் அப்படின்னு சொல்ல, விஸ்வக்சேனரும் உடனே புறப்பட்டு அவருக்கு பிரத்யட்சமாகின்றார். இப்போ நம்ம ஆழ்வாருக்கு மட்டும் தெரிகிறார், விஸ்வக்சேனர் அவருக்கு கடாட்சம் செய்ய வேண்டும். என்ன கடாட்சம் செய்ய வேண்டும்? அனைத்து விஷயங்களையும் சகல மந்திரார்த்தங்களையும் உபதேசித்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவிலச்சினை செய்து சகல மந்திரார்த்தங்களையும் உபதேசிக்கின்றார் விஸ்வக்சேனர். ஏகாந்தமாக இப்போது விஸ்வக்சேனரிடமிருந்து அனைத்து ஞானங்களையும் பெற்றுக்கொள்ளுகின்றார் ஷடகோபன் என்கின்ற மாறன். அப்படிங்கிறது முதலில் நடந்தேறியது. நாம் எப்போதுமே இந்த உலக நியதியே என்னன்னா, குருவிடம் சென்று நாம் ஞானங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். முற்காலங்களிலே குரு இருந்தார், அவரை தேடி வித்தியார்த்திகள் சென்று அவரிடம் பணிவிடைகளை செய்து ஞானங்களை பெற்றனர். இப்பவும் பார்க்கிறோம், இப்பவும் பாடசாலைகள் அப்படின்னு இருக்கு. அங்கு சென்று ஞானம், அனைத்து வேதங்களையும் பிரபந்தங்களையும்
அனைத்து லோக விஷயங்களையும் கற்றுத் தேறுகின்றனர். அப்போ எங்கேயும் நம்மாழ்வாருக்கு விஸ்வக்சேனர் வந்து அனைத்து ஞானங்களையும் அளித்தார். இது இந்த நியதியானது எப்போதுமே பின்பற்றப்பட்டு வந்துள்ளது. ராமாவதாரத்துல பாத்தீங்கன்னா அவரும் குருவிடம் கொண்டு சென்று அனைத்தையும், எம்பெருமானுக்கு தெரியாதுதான், எல்லா ஞானங்களும் இருக்கு, எல்லாமே தெரியும், அவன்தான் அனைத்தையும் இயக்குகின்றான். இருந்தாலும் என்ன பண்றார், அவர் தன்னுடைய குருவிடம் சென்று பயில்கின்றார், வசிஷ்டரிடம் சென்று பயில்கின்றார். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சாந்தீபனி முனிவரிடம் சென்று அங்கும் 64 கலைகளை 64 நாட்களிலே முடிக்கின்றார், கற்றுத்தேறுகின்றார் அப்படிங்கிறது தெரியும். அப்போ எம்பெருமான் அந்த ஞானத்தினை இந்த உலோக விஷயங்கள லோகத்திற்கு ஏற்றாவாறு சென்று ஒரு குருவிடம் சென்று தான் பயில்கின்றான் அப்படிங்கிறது அவனுடைய அவதாரங்களிலிருந்து நமக்கு தெரிகின்றது. இப்போ நம்மாழ்வார் அவதாரம் பண்ணியிருக்கார், அவருக்கு ஞானம் வரணும். ஞானம் ஏற்கனவே ஞானம் இருக்கு, ஏற்கனவே அவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த ஷடம்ன்ற வாயு தாக்காதவாறு அந்த கர்ப்பத்துல எப்படி எம்பெருமானிடம் நம்முடைய தொடர்பு தெரிந்திருக்கின்றதோ அதை தெரிந்து கொண்டுதான் பிறந்திருக்கின்றார். இருந்தாலும் நியதிகளுக்கு உட்பட்டு விஸ்வக்சேனர் வாயிலாக அனைத்து ஞானங்களையும் எம்பெருமானால் அருள பெற்றவர்கள். அதனாலதான் ஆழ்வார்கள் பிரயத்தனம்லாம் எதுவும் பண்ணல, பிரயத்தனம் பண்ணாமையே எம்பெருமானுடைய அன்பிற்கு பாத்திரமாகி அவனால் அருளப்பெற்றவர்கள். மயர்வர மதி நலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். என்ன, இந்த உலகமானது ஒரே இருளாக இருக்கின்றது, அஜ்ஞானம் சூழ்ந்திருக்கின்றது. நாமெல்லாம் அந்த அஜ்ஞானம்ன்ற இருட்டுல உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமையே வாழ்ந்துருக்கோம். நான் ஆழ்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நம்மள மாதிரி பிறந்திருந்தாலும் எம்பெருமானுடைய அன்பிற்கு பாத்திரமாகி அவனால் அனைத்து ஞானங்களையும், இந்த இருள் தருமா ஞானத்தில் ஒளி அனைத்தையும் ஞானத்தையும் பெற்றுவிட்டவர்கள். அந்த பெற்றுக்கொண்ட அந்த ஞானத்தை நமக்கு தன்னுடைய பிரபந்தங்களின் வாயிலாக வெளியிட்டருளினர். அதுதான் அதற்கு இருக்கக்கூடிய, அந்த பிரபந்தங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஏற்றமே. வேதம் கூட எம்பெருமானை சொல்லுகின்றது, எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகின்றது. ஆனா அந்த வேதங்கள் சொல்லக்கூடிய எம்பெருமானால் அருளப்பெற்ற அந்த ஆழ்வார்கள் எம்பெருமானை இன்னும் அதிகமாக எளிமையாக நமக்கு காட்டிக் கொடுக்கின்றார்கள் பிரபந்தங்களின் வாயிலாக. அப்போ வேதங்களை காட்டிலும் பிரபந்தங்கள் ஏற்றமுடையது அப்படிங்கிறது இங்கு நமக்கு நன்றாகவே தெரிகின்றது. பெரியவர்கள் சொல்லுவார், இப்ப ராமாயணம் பாத்தீங்கன்னா அதை தன்னுடைய குருவிடமிருந்து பெற்றுதான் ராமாயணம் எழுதினார் ஆழ்வார்கள். ஆனா அந்த குரு கூட இல்ல, நேரடியாக எம்பெருமானால் அருள பெற்றவர்கள். அதனால் அவர்களை விட ஆழ்வார்களுக்கு எப்போதுமே ஏற்றம் உண்டு அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. விஸ்வக்சேனர் வந்தாச்சு, அவர் அனைத்து ஞானங்களையும் கொடுத்து அருளினார். இப்போ அடுத்துதான் மதுரகவி ஆழ்வாருடன் சந்திப்பு நிகழ வேண்டும். மதுரகவி ஆழ்வார் அவர் திருக்கோளூர் அப்படிங்கிற இந்த திவ்ய தேசத்திலே அவதாரம் பண்ணி இருந்தார். எம்பெருமானுக்கு நிறைய கைங்கரியங்களை பண்ணி எம்பெருமான் சேவித்தருள வேண்டும் பல கோவில்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார். அப்படி போகும்போது ராமபிரான் அவதாரம் செய்த அயோத்தி சென்று அங்கு எம்பெருமானை மனதார அப்படியே அங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்துல தினமுமே இரவு பொழுதுல தன்னுடைய ஊரான திருக்கோளூரை நோக்கி கைகூப்பி பெருமானை சேவித்து விட்டு உறங்குவது வழக்கம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தா ஒரு மகா ஜோதி தெரியறது அவருக்கு. பக்கம் திரும்பி திருக்கோளூரில் கை கூப்புறார், ஒரு மகா ஜோதி தெரியறது, வெளிச்சமா தெரியறது. அவருக்கு ஒண்ணும் புரியல, என்னாச்சு, எதனால வருது தெரியலையே அப்படின்னு உறங்கி போறார். அடுத்த நாள் பாக்குறார், அடுத்த நாளும் அந்த இரவு பொழுதுல மட்டும் அவருக்கு நன்னா தெரியறது ஒரு ஜோதி. 2வது நாள் பாக்குறார், 3வது நாள் பாக்குறார், என்ன இது, ஏதோ தெரிகின்றதே, எம்பெருமான் ஏதோ நமக்கு சுட்டி காட்டுகின்றானே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த எந்த ஒளி தெரிந்ததோ அந்த வழியாக வந்து கொண்டே இருக்கின்றார். வந்தார். கடைசியில பார்த்தா கிட்ட வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது திருக்குறுகூரை வந்து அடைந்தது. எங்க வந்து சேர்ந்தார், இங்க நம்மாழ்வார் அந்த புளிய மரத்தடியே தியானத்தில் இருக்கின்றார். அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் இப்போது மதுரகவி ஆழ்வார். அவருக்கு புரிஞ்சு போச்சு, ஓ இவரை இவரிடம் இருந்துதான் அந்த ஒளி ஜுவாலையானது நம்மை அழைத்து வந்துள்ளது அப்படிங்கிறது நன்னா தெரிஞ்சு போச்சு.
ஆனா அவரோ தியானத்துல இருக்கார். ஊர் மக்களை பார்த்து கேட்கிறார், என்ன சுவாமி இது, யார் இவர், எதனால தியானத்துல இருக்கிறார்? எல்லாம் சிரிக்கிறார். அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அவர் என்ன இது வரைக்கும் பேசினது கிடையாது, அழுது கிடையாது, சாப்பிட்டது கிடையாது, ஏதோ தியானத்திலேயே இருக்கார். அவர் யாருன்றது சரியாவே எங்களுக்கு எல்லாம் புரியல. அவர் அப்படிதான் இப்போ எதுவும் பேசவே மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் வேலையை பார்த்து சென்று விட்டார்கள். மதுரகவி ஆழ்வாருக்கு இது ஏதோ விஷயம் உள்ளது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சது. அப்போ தூரத்துல இருக்கார், கிட்ட போனா என்ன ஆகுமோ ஏதுமோ, இவர் கண் விழிப்பாரா விழிக்க மாட்டாரா தெரியல. கண்ணை மூடிட்டு இருக்கார், தியானத்துல இருக்கார். தூரத்துல இருந்து நாம என்ன பண்ணுவோம், நம்ம பண்ற மாதிரி அவரும் ஒரு சின்ன ஒரு கல்லை தூக்கி அவர் மேல போடுறாரு. தெரிவிச்சு பாக்குறாரா, நம்ம மீது பார்வைப்படுமா அப்படின்றதுக்காக கல்லை தூக்கி போட, இப்போது நம்ம ஆழ்வார் முதலையால கண் விழித்து மதுரகவி ஆழ்வாரை பார்க்கின்றார், கடாட்சிக்கின்றார். இது வரைக்கும் கண்ணை திறக்கல, பேசல, எதுவுமே பண்ணல. இப்போ முதலாக கண் விழிக்கின்றார் நம்ம ஆழ்வார். அடுத்ததான் மதுரகவி ஆழ்வாருக்கு இப்ப புரியல. அப்போ அவருடைய கண்கள் திறந்தவுடன் தான், ஆஹா இவர் தான் நம்முடைய ஆச்சாரியன், இவருக்கு இவருக்கு நிறைய ஞானம் இருக்கின்றது அப்படிங்கிறது இவர் நன்னாவே தெரிஞ்சுன்றார். இவர் பேசுவாரோ பேச மாட்டாரோ அப்படின்னு இன்னொரு சந்தேகம் எழுகின்றது. ஏன்னா இது வரைக்கும் ஊர் மக்கள் சொல்றா இது வரைக்கும் பேசினதே கிடையாது, அவர் பேசுனதே கிடையாது அப்படிங்கிறார். சரி, ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். ஒரு கேள்வி கேட்டா இவர் பேச தெரிந்தவராயின், ஞானமுடையவராயின் ஏதாவது பதில் சொல்லுவார், அதை வைத்து நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அழகா ஒரு கேள்வி கேட்கிறார். அச்சித் ஆகிய இந்த சரீரத்தில் அணுவாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சம்பந்தத்தினால் அது எதை அனுபவித்து எங்கே இருக்கின்றது? இந்த சித்து, நம்மளுடைய சரீரம் என்ன அச்சித்து, அந்த சரீரத்திலே இருக்கக்கூடிய அணுவான அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கும் இந்த சரீரத்துக்கும் சம்பந்தம் ஏற்படுகின்றது. அதை ஏற்படும் போது அந்த ஆத்மாவானது எதை அனுபவித்து எங்கே இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை அழகா கேட்கிறார். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அழ்வார் உடனே சொல்றார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறா, என்ன இது ஒண்ணுமே புரியல, இத்தனை நாளா வாயே திறக்கல. இவர் ஏதோ வந்தார், இவர் பேசுறதே நமக்கு புரிய மாட்டேங்கிறது. செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும், ஒன்றும் புரியல. பல பேர் இப்ப இந்த வாழ்க்கையில பேசுவா, பேசுறது ஒண்ணுமே புரியாது நமக்கு, அவ நிறைய பேசிட்டே இருப்பா. அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு அங்க தியானத்துல இருந்து அந்த குழந்தையானது 16 வயசாயிருக்கு. அவர் சொல்றாரு, திரும்பி சொல்றார், அத்தை தின்று அங்கே கிடக்கும், ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிறார். அப்புறம்தான் ஆராயும் போது தெரிஞ்சது, அது என்னன்னா செத்தத்தின் வயிற்றில் அச்சித்தாகிய இந்த சரீரத்திலே சிறியது அந்த அணுவாகிய அந்த ஆத்மாவாகிய அந்த ஆத்மா பிறந்தது பிறகு எத்தை தின்று எதை அனுபவிக்கும்? இந்த உடம்புல நம்ம பிறந்துட்டோம், பிறந்ததுக்கு அப்புறம் எதை அனுபவிப்போம், எங்க இருப்போம் அப்படின்னு கேட்க, இவ்வளவு அழகாக அத்தை தின்று அங்கேயே கிடக்கும், அந்த சரீரத்தை சார்ந்த சுக துக்கங்களை அனுபவித்துக் கொண்டு அதனையே ஆசிரியத்திருக்கும். அதுதான் நடக்கிறது. நாம யார் மறந்து போச்சு, எல்லாம் உடம்புன்னு நினைச்சுட்டு இருக்கோம். நான் தான் இந்த உடம்பு. யாரு பேரை சொல்லு, என் பேர் என்ன, சேஷாத்ரி. சேஷாத்ரின்னு உடனே என்ன ஞாபகம் வருது, இந்த சரீரம் தான் ஞாபகம் வருகின்றது. அது இல்லாம எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள அந்த என்ன தொடர்பு மறந்து போச்சு, தெரியாது. அந்த தெரியலன்ற அந்த ஞானமும் இல்லை. நான் தான் உடம்பு, அதற்காக ஏதோ உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், அனுபவிக்கிறேன் அப்படின்னு அந்த சுகங்களையும் துக்கங்களையும் அனுபவித்துக் கொண்டு இங்கேயே இருக்கும். உண்மைதானே? எப்படி பிறக்கிறோம், பிறந்தோன்னு என்ன எது தெரியல, தெரியாம இந்த உடம்புக்குண்டான சுகங்களையும் துக்கங்களையும், சுகம் வந்தா ஒரே சந்தோஷம், துக்கம் வந்தா ஒரே அழுகை, ஒரே கோபங்கள் வருகின்றது. இதையே அனுபவித்துக் கொண்டு இங்கேயே கிடக்கிறது அந்த ஆத்மா. அதை நம்ம ஆழ்வார் அழகாக சொல்ல இப்போ புரிஞ்சு போச்சு மதுரகவி ஆழ்வாருக்கு. ஆஹா, இவர் தான் ஞானத்தை கொண்டுள்ளார், இவர் தான் நாம தேடிட்டு இருந்தோம், இவர் தான் என்னுடைய ஆச்சாரியன் அப்படின்னு கைகளை கூப்பி பிரணாமம் செய்து அப்படியே தண்டமிட்டு சமர்ப்பிக்கின்றார். தன்னைத்தானே அடியேனை என்ன பண்ணணும், நீங்க தான் கடாட்சி தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கின்றார் மதுரகவி ஆழ்வார். மேலும் இதுக்கப்புறம் பெருமாளே காட்சியளிக்க, அது மட்டும் இல்ல, பரமபதாதனோட சேர்ந்து ஒவ்வொரு திவ்ய தேச பெருமாள்களும் எப்படி நம்மாழ்வார்க்கு காட்சி அளித்தனர் என்பதை பத்தியும், அதன் பிறகு என்னென்னலாம் நடந்ததுன்றதை பத்தியும் அடுத்த பதிவிலே அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.